ஒரு பிரச்சனையை சண்டை இல்லாமலேயே புத்திசாலித்தனமாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த இந்த கதை அதை நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது. கதை கேட்போமா நண்பர்களே? ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு வேட்டைக்காரன் வசிச்சு வந்தான். அந்த வேட்டைக்காரன்ட்ட நிறைய வேட்டை நாய்கள் இருந்துச்சு. அவன் வேட்டைக்கு போகும்போது அந்த நாய்களை பயன்படுத்துவான். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த நாய்கள் அடிக்கடி வேலியை தாண்டி வந்து இந்த விவசாயியோட இடத்துக்குள்ள நுழைஞ்சி அவன் வளர்த்துட்டு இருக்க சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகளை துரத்தி கடிச்சு காயப்படுத்தும். இதனால ரொம்ப கவலைப்பட்ட விவசாயி ஒரு நாள் வேட்டைக்காரனை சந்திச்சு சொன்னான், அண்ணா, உங்கள் நாய்களை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, அது அடிக்கடி என் இடத்துக்கு வந்து என்னோட ஆட்டுக்குட்டிகளை காயப்படுத்துது அப்படின்னு சொன்னானாம். ஆனா வேட்டைக்காரன் அதை பெருசாவே எடுத்துக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே சம்பவம் நடந்துச்சு. நாய்கள் வேலியை வந்து தாண்டி நிறைய ஆட்டுக்குட்டிகளை கடிச்சு காயப்படுத்தி. அப்போ இந்த முறை கோபமா அந்த விவசாயி மறுபடியும் வேட்டைக்காரனை சந்திக்கிறான். அப்போ வேட்டைக்காரன் கொஞ்சம் கடுமையா சொன்னான், நாய்கள்னா துரத்தி கடிக்கிறது இயல்புதான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீயே பண்ணிக்கோ. இதை கேட்ட விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கிராமத்துல இருக்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் தன்னோட பிரச்சனைய விளக்கி சொன்னான். அதை கவனமா கேட்ட தலைவர் சொன்னாரு, நான் பஞ்சாயத்து கூட்டி வேட்டைக்காரனை தண்டிக்கலாம், அபராதம் விதிக்கலாம், அவனோட நாய்களை கூட கட்டி வைக்க சொல்ல முடியும். ஆனா அப்படி செஞ்சா நீ தேவையில்லாம ஒரு எதிரியை சம்பாரிச்சுக்குவ. நீயும் அவனும் அடுத்தடுத்த வீட்டுல இருக்கீங்க, தினமும் ஒருத்தர் பார்க்க வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு நண்பனா இருக்கணுமா இல்லைன்னா எதிரியா இருக்கணுமான்னு கேட்டாரு. இதை கேட்ட விவசாயி கொஞ்சம் யோசிச்சு சொன்னான், இல்லைங்க ஐயா, எனக்கு அவர் நண்பனா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ தலைவர் பொறுமையா சிரிச்சு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை சொன்னார். விவசாயி உடனே அந்த யோசனையை பின்பற்றினான். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல நண்பர்களாயிட்டாங்க. அந்த யோசனை என்ன தெரியுமா? தங்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டிங்களை 2 அழகான சின்ன ஆட்டுக்குட்டிங்களை எடுத்துட்டு போய் வேட்டைக்காரனோட குழந்தைகளுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைங்க அந்த ஆட்டுக்குட்டிங்களை கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. புதுசா விளையாட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை வேட்டைக்காரனுக்கு வந்துச்சு. அந்த குழந்தைங்களோட புதிய நண்பர்களை அந்த நாய்கள் காயப்படுத்தக்கூடாது இல்லையா? அதனால தானாகவே தன்னோட நாய்களை சங்கிலியால கட்டி வச்சான். யாரும் சொல்லாமலே அவனா தானா அதை செஞ்சான். அதுக்கப்புறம் விவசாயியோட ஆட்டுக்குட்டிகள் பாதுகாப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, 2 பேருக்கும் இடையில நல்ல ஒரு மனப்பான்மை உருவாகி நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. நீதி: சில பிரச்சனைகளை சண்டையால தீர்க்க முடியாது. புத்திசாலித்தனமும் நல்ல மனமும் இருந்தால் எதிரியையும் நண்பனாக மாற்றலாம். இந்த மாதிரி வாழ்க்கை பாட கதைகள் நீங்க கேட்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.